இந்த பொண்ணு விளையாட போயிட்டு வந்துட்டு அவங்க அம்மாவை ஆசையாக கட்டி பிடிச்சிட்டு இப்போ அவங்க பாட்டிகிட்ட போகிறா. அவங்க பாட்டி இருந்துட்டு எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விளையாட போயிட்டு வர ஏது இந்த மொட்டை வயலில் விளையாட போயிட்டு வரையா, இப்படி வெளியில் போயிட்டு இருந்தேன்னா இன்னமும் தான் கருத்து போவ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு அம்மா சின்ன புள்ளம்மா விடுமா அப்படின்னு சொல்லுமே உனக்கு ஒன்றும் தெரியாது இந்த வயசுலேயே கலரை மாத்தினாதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நைட் அவங்க அம்மாட்ட ஏமா பாட்டி அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்டு அதை விடுமா நான் ஜான்சராணி ரோல் நடிக்க போகிறேன் ஸ்கூலில் அப்படின்னு சொல்கிறா. அவங்க அம்மாவும் சூப்பர் நல்லா பண்ணு அப்படின்றாங்க. ஆனால் அவங்க அக்கா காரி இருந்துட்டு நீ ஸ்போர்ட்ஸே விளையாட போக வேண்டியதானே எதுக்கு ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் சைட்லாம் போயிட்டு இருக்க, நீயும் கருப்பா வேற இருக்க, அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, ஒழுங்கா ஸ்போர்ட்ஸ் பக்கமே போ அப்படின்றாங்க. உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அதனால பெட்ல போய் படுக்கிறா. அவங்க அம்மா வந்துட்டு என்னமா ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஏமா கருப்பா இருக்கிறது குத்தமாமா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ உனக்கு தோன்றத பண்ண, நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் அவங்க பாட்டி அந்த பிள்ளைக்கு ஃபேஸ் பேக்ல போட்டு விடுறாங்க. ஆனா அவங்க அக்கா பிடிச்ச நல்லா கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜான்சி ராணி போட்டோ எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஷூ கம்மல்லாம் வாங்கி தாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஆசையா கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவங்க பாட்டி அவளை வற்புறுத்தி கூப்பிட்டு அவளுக்கு எலுமிச்சத்தை போட்டு கையில தேய்ச்சி இதை தேய்ச்சா வெள்ளையாயிருவாங்க அப்படின்றாங்க. அவளும் நல்லா ஜான்சி ராணிக்கெல்லாம் நல்லா பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருப்பா. அடுத்த நாள் அவங்க ஸ்கூல் ஆனுவல் டேவா இருக்கும். அவங்க அம்மாவும் ரொம்ப நேரம் ஆச்சு பிள்ளைய காணவே அப்படின்னு சொல்லி போன் போட்டு கேட்கறாங்க. இல்லையா அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் பார்த்தா அந்த புள்ள வந்துருது வீட்டுக்கு. என்னடா ஆச்சு ஏன்டா அழுகுற அப்படின்னு கேட்கறாங்க. இல்லம்மா நான் ஸ்டேஜ்ல ஏறி ஜான்சி ராணி ஆக்ட் பண்ண போனேன். அப்போ பிரின்சிபல் வந்துட்டு உன் கலருக்கு நீ இப்படிதான் ஆக்ட் பண்ணுவியா, நீ எல்லாம் இறங்க நீ எல்லாம் நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இப்போ ரூம் குள்ள போய் உட்கார்றா. நல்ல முகத்துக்கு ஃபேர் லவ்லிய போட்டு அவளே பார்த்து அவளே அழுதுட்டு இருக்கா. அப்பதான் அவங்க அம்மா அந்த பிள்ளைகிட்ட சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. திறமைதாம முக்கியம், அழகு இல்ல கலரும் இல்ல அப்படின்னு சொல்லி.